ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல 12th இங்கிலீஷ் யூனிட் 5 ப்ரோஸ்ல இருந்து தி சேர் ஸ்டோரியை தமிழ்ல பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஃபுல்லா பார்க்க அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு சேர் இல்லாத ஒரு வீடு பற்றிய கதை. ஒரு கிராமம் முழுவதும் சேரை பார்த்ததே கிடையாதான். இந்நிலையில் ஒரு குடும்பம் சேர் செய்யும் திட்டத்தையும் அந்த சேர் வந்த பிறகு அதன் விளைவுகளையும் நகைச்சுவையான சம்பவங்களுடன் நரேட்டர் வேடிக்கையாக விவரிக்கிறார். சேர் இல்லாத வீடா? திடீரென்று எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் இப்படி உணர ஆரம்பித்தனர். அவ்வளவுதான், அது குடும்பத்தின் முக்கிய பிரச்சனையாகி ஒரு பெரிய டிஸ்கஷன் தொடங்கியது. முந்தைய நாள் ஒரு குடும்ப நண்பர் எங்களை பார்க்க வந்தார். அவர் ஒரு சப் ஜட்ஜ். எங்களை மாதிரி வேஷ்டி சட்டையில அவர் வந்திருக்க கூடாதா? அவர் சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வந்தார். எங்க வீட்ல ஒரு முக்காலி மட்டும்தான் இருந்தது. அது வெறும் 3 அடி உயரம் தான். தயிர் கடைவதற்கு எங்க பாட்டி அதுல தான் உட்காருவாங்க. பாட்டி ரொம்ப குண்டா இருந்ததால எங்க தாத்தா அதை அகலமா மாத்த ஒரு கார்பெண்டர் கிட்ட சொல்லியிருந்தாரு. சப்ஜெக்டும் கொஞ்சம் குண்டாக தான் இருந்தாரு. எங்க கிட்ட வேற எந்த நாற்காலியும் இல்லாததால நாங்க அதை அவருக்காக கொண்டு வந்தோம். ஒரு கைய அதன் விளிம்புல வச்சு அவர் உட்கார ட்ரை பண்ணாரு. இந்த ஸ்டூல்ல ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, நீங்க எடைய கால்களுக்கு மேல சரியாக வைக்கவில்லை என்றால் அது கவிழ்ந்து விடும். நாங்களே கயிறு வலையிலிருந்து நெய்ய திருடும் போது கவனக்குறைவாக அதன் மீது நின்றபோது பல முறை கீழே விழுந்திருக்கிறோம். பாவம், நாங்க சப்ஜெக்டை எச்சரிக்கை செய்யறதுக்குள்ள அவர் டமால்னு கீழே உருண்டு விழுந்துட்டார். எனக்கு, என்னோட பிரதர், என்னோட யங்கர் சிஸ்டர் எல்லாருக்கும் சிரிப்பா அடக்கவே முடியல. அதனால நாங்க பின்புற தோட்டத்திற்கு ஓடினோம். எங்க சிரிப்பை அடங்குறதுக்குள்ள எங்க சிஸ்டர் சப்ஜெக்டை போல கையை சாய்த்து தரையில் உருண்டு இன்னும் எங்க சிரிப்பை தூண்டி விட்டுட்டா. எங்க சிரிப்புக்கு இன்னொரு காரணம், இதற்கு முன்பு கீழே விழுந்த பல கெஸ்டுக்கு முன்னாடி நாங்க சிரிப்பை அடக்கி கொண்டோம். சிரித்து விட்டு வீட்டிற்குள் நுழையும் போது அந்த குண்டு கெஸ்ட் போயிட்டாரு. ஸ்டூலையும் காணும். அவராக எடுத்துக்கிட்டு போயிட்டாரான்னு சிஸ்டர் கேட்டாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு எங்க வீட்டிற்கு ஒரு சேர் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அது செய்யறதுல உள்ள பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எங்க கிராமத்துல யாரு வீட்லயும் மாடலுக்கு காட்ட கூட ஒரு சேர் இல்ல. மேலும் அதை செய்ய தெரிந்த ஒரு கார்பெண்டரும் இல்ல. பிரச்சனை இல்ல, நம்ம புதுசா டவுனுக்கு போய் ஒரு சேர் வாங்கலாம்னு எங்க பிரதர் பெடன்னா சொன்னார். ஆனா எங்க ஃபாதர் அது ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு அது ஒத்துக்கல. பக்கத்து வில்லேஜ்ல ஒரு திறமையான கார்பெண்டர் இருப்பதாகவும் அவர் செய்யாத சேரே இல்லைன்னு கவர்னர் அவரை பாராட்டியதாகவும் எங்க ஆண்ட் சொன்னாங்க. எங்க அம்மா ஆண்ட் சொன்னதை கேட்டதும், ஆமா அவ எல்லாத்தையும் பார்த்தவ, அவளுக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போல முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. எங்க அப்பா ஒரு வேலைக்காரரை அழைத்து பக்கத்து வில்லேஜ்ல இருந்து ஒரு கார்பெண்டரை கூட்டிட்டு வர சொல்லிட்டு எங்களோட வந்து உட்கார்ந்தாரு. இந்த சேருக்கு எந்த மரத்தை யூஸ் பண்ணலான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன். தேக்கு தான் பெஸ்ட், அதுதான் தூக்கெடுக்க ஈஸியாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அப்படின்னு எங்க பாட்டி காலை நீட்டிக்கிட்டு அதை தடவிக்கிட்டே சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க கால்னா ரொம்ப அக்கறை, எப்பவும் அதை தடவிக்கிட்டே தான் இருப்பாங்க.